வாகா படத்தோடைய கதை. விக்ரம் பிரபு ஒரு உயர்ந்த லட்சியத்தோட ராணுவத்துல சேர்றாரு. அது என்ன உயர்ந்த விஷயம், நாட்டுப்பட்டெல்லாம் கிடையாது. ராணுவத்துல சேர்ந்தா டெய்லி சரக்கு கிடைக்கும், டெய்லி சரக்கு கிடைக்கல அப்படின்னு யாரும் சொல்லிடுறாங்க. அதை நம்பி போய் சேர்ந்துறாரு. பட் அங்க போனா அவர் பயங்கரமா வேலை வாங்குறாங்க. டெய்லி சரக்குலாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அது அவர் சுத்தமா பிடிக்கல. என்னை இந்த இடமே பிடிக்கல, வீட்டு விட்டு நான் தனியா வந்துருக்கேன், வாழ்க்கையில உயரமான இடத்துல வந்து தனியா உட்கார வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினை பாக்குறாரு. பார்த்த உடனே லவ் பண்ணிடுறாரு, ஃபாலோ பண்றது அதெல்லாம் நடக்குது. அப்போ காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை வந்து அங்க இருக்கிற பாகிஸ்தானிஸ்லாம் அவங்க ஊருக்கு போயிடுங்க, உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. ஸோ அங்கேருந்து எல்லாரும் கிளம்பும்போது ஹீரோயின் ஒரு பாகிஸ்தானி அப்படின்னு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ ஹீரோயின் வந்து ஊருக்கு போக முடியாம கஷ்டப்படும் போது இவர் வந்து ரகசியமா ஒரு 6 எல்லையை தாண்டி அந்த ஹீரோயினை வந்து பாகிஸ்தான்ல போய் கொண்டு வர்றாரு. அங்க போய் கொண்டு விட்டு சும்மா வரல, ஹீரோயின் வீட்டுக்கு போய் டீலாம் சாப்பிட்டு நிதானமா வரும்போது பாகிஸ்தான் ராணுவம் ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஸோ அங்கேருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு, ஹீரோயினை வந்து எப்படி வந்து கை பிடிச்சி எப்படி கூப்பிட்டு வந்தாருன்றதுதான் ஏக்தா டைகர்ல வாகா படத்துடைய கதை. ஊரை விட்டு வரும்போது வாழ்க்கையில் உயரமான இடத்துக்கு வரப்போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி யாருமே இல்லாத உயரமான இடமாக இருக்கும்னு நினைக்கல. விக்ரம் பிரபு இந்த படத்துலயும் மாஸ் ஹீரோவா மாறதுக்கான அஸ்திவாரத்தை பலமா போட்டிருக்காரு. ஃபைட் நல்லா பண்ணாரு, டான்ஸ்லாம் நல்லா பண்ணாரு. பட் அவர் வந்து எமோஷனல் காட்சிகள்லாம் இன்னும் வெட்டரா நடிக்கிறத பாக்குறதுக்கு நம்ம இன்னும் கூட ஒரு 4-5 படம் வெயிட் பண்ண போல இருக்கு. ஹீரோயின் ரன்யா ராவ் பாக்கிறதுக்கு ஒரு ஜாலியில ஹன்சிகா மாதிரியே இருக்காங்க. பட் அவங்க நடிக்கிறதும் ஆரம்பகால ஹன்சிகா மாதிரியே இருக்கு. கொஞ்சம் மனசுல நிக்காம போகுது. சத்யன் கருணாஸ் 2 பேரும் காமெடி பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மளும் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் தியேட்டர்ல, அது கொஞ்சம் வரல. அப்புறம் சதீஷோடைய ஒளிப்பதிவு, ராஜா முகமதோடைய எடிட்டிங் ரெண்டுமே டேரக்டர் சொல் பேச கரெக்டா கேட்டிருக்கு. இமானோட இசையில பாடல்கள்லாம் தனியா கேட்கும்போது நல்லா இருக்கும் மாதிரி தெரிச்சு. ஏன்னா படத்தோட பார்க்கும்போது அவ்வளவா செட் ஆகல. ரீரிகார்டிங் வந்து பயங்கரமா வந்து ரொம்ப புதுமையா ஜெய் ஹிந்து வந்தே மாதரம்னு எல்லாம் வந்து போட்டிருக்காரு. பயங்கரமான இறைச்சலா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சுத்தமா சிங்க்லே இல்லை. எல்லா பயணங்களும் நம்ம நினச்ச இடத்துல போய் முடியறதில்ல. வழி தவறி போகிற சில பாதைகள் தான் நமக்கு வாழ்க்கையவே கற்றுக் கொடுக்குது. தேசப்பற்று கலந்த ஒரு காதல் கதைன்னு ஒரு புதுமையான களத்தை வந்து இயக்குனர் குமாரவேலன் கையில எடுத்திருக்காரு. களம் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் சொல்ல விதத்துல பயங்கரமா நம்மள சோதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஹரிதாஸ் எடுத்த டேரக்டர் செம்ம சென்சிபிளா ஒரு படம் எடுப்பாரு, பயங்கரமா ரியலிஸ்டிக்கா இருக்கும். வாகா எல்லை பிரச்சனை எல்லாம் சொல்ல போறாங்க, ராணுவ வீரர்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ரியாலிட்டிக்கு கொஞ்சம் கூட பக்கத்துலயே இல்லை. நீங்க வந்து பழைய தமிழ் படங்கள்ல கத்தியில குத்தி தப்பிச்ச ஹீரோவை பார்த்திருப்பீங்க, துப்பாக்கி சுடும்போது அதுலயும் தப்பிச்ச ஹீரோவை பார்த்திருப்பீங்க. ஆனா ராக்கெட் லான்ச்சர் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் சுடும்போது அதுல இருந்து குதிச்சு தப்பிச்ச ஹீரோவை வந்து நீங்க இந்த படத்துல தான் பாப்பீங்க. அந்த மாதிரி உனக்கு தேசப்பட்டு இருக்கா, நாட்டுப்பட்டு இருக்கா, நீ இந்தியனா, இந்த மாதிரி டைலாக் கூட ட்ரை பண்றாங்க படத்துல. ஆனா எதுவுமே வேலைக்கே ஆகல, வெறும் டைலாக மட்டும்தான் இருக்கு. பயங்கரமான சீரியஸான கட்டத்துல வந்து ஹீரோவும் வில்லனும் வந்து நேருக்கு நேரம் மோதுறாங்க. அப்ப வில்லன் வந்து கேட்கறாரு, பாகிஸ்தானா இந்தியாவை பெருசான்னு பார்த்துலாம்டா, பாகிஸ்தான் மட்டும் இந்தியா முட்டி போட்டு தானே நடக்கணும்லாம் சொல்றாரு. செம்மையா கைத்தட்டி சிரிச்சிடுறாங்க இந்த மாதிரி டைலாக் எல்லாம். ஸோ அந்த அளவு தான் இந்த படம் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயம். மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு வருது. புடுங்க